வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் இன்றைக்கி ட்ரேட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆச்சு, நம்ம இன்றைக்கி ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட், அது ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஓப்பன் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக வந்து 23,586. ஸோ அந்த ரேஞ்சாக மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன். ஓகேவா? அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் 586 அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா 23,600 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த 2 ப்ரீமியமும் மார்க்கெட் வந்து எங்கே இருந்தது, நம்ம எப்படி இதை வந்து பார்த்து புரிஞ்சு இதை எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம், இன்றைக்கான வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். 23,600 காலுடைய ப்ரீமியம். இப்போ காலுடைய ப்ரீமியம் ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42 ரூபா. அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 42 ரூபா. ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 39 ரூபா. ஓகே, 39 ரூபா. ஸோ இந்த 2 லைனுமே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். ஓகே, இந்த 2 லைனுமே ப்ரீவியஸ் க்ளோசிங். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் ஆப்ரண்ட் புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் நமக்கு வந்து எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இதுதான் ஓப்பன் ப்ரைஸ். இதான் கரெக்டாக எக்ஸாக்டாக இதான் ஓப்பன். ஸோ இந்த 2 இப்போ லைனுக்கு கீழே தான் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த 2க்கும் கீழே தான் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா ஓப்பன் ஆகி கீழே போயிடுச்சு. ஓப்பனுக்கு கீழே போயிடுச்சு, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் கீழே, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே. அப்போ காலில் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா புட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கு போயிடலாம். ஸோ புட் ஆப்ஷன் அப்படிங்கும் போகும்போது புட்டோடைய இது ஆப்பனண்ட், அதாவது 23,600 புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது 23,600 புட் ஆப்ஷன். ஓகேவா? புட்டுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 85 ரூபா. இதுதான் புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ். கரெக்டாக 85 ரூபா. இந்த லைனில் தான் புட்டு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த 131 ரூபா நினைக்கிறேன். ஒரு 3 நிமிஷம். இது ஓப்பன் ப்ரைஸு. எஸ், 133 ரூபா. இது வந்து புட்டோடைய ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஓப்பன் ப்ரைஸை டச் பண்ணிடுது. ஓப்பனுக்கு அப்புறம் நம்ம வந்து எப்போவுமே நம்ம சொல்கிறது மார்க்கெட் வந்து கரெக்டாக 1/4 மணி நேரம் 9:15 9:30 வரைக்கும் மார்க்கெட் ஓடினதுக்கப்புறம் 9:30க்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ட்ரி, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது, மார்க்கெட் வந்து எப்படி நம்ம என்ட்ரி ஆகலான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில், அதாவது 9:30 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. அதாவது எதுனா ஆப்ஷன், அதாவது புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் என்ட்ரி ஆகலாமானா கண்டிப்பாக ஆகலாம். ஆனால் அது ஒரு க்ரீன் கேண்டிலாக இருக்கணும். ஓகே, இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்க டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:35. ஓகே, பாருங்கள் 9:35. 9:35 இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 163 ரூபா. ஸோ அந்த ரேஞ்சில் நமக்கு க்ளோசிங் 161 ரூபா, அந்த ரேஞ்சில் க்ளோசிங். 161 ரூபாய்க்கு இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி ஆனோம்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கேண்டில் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே தான் இறங்குற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த க்ளோசிங்க்கு கீழே வரல. ஓகே, அடுத்து வந்து நமக்கு இருக்கிற கேண்டில் 9:45. 9:45ஓட ஹை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 175 ரூபா. ஸோ 10 பாயிண்ட் இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணியிருக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்தியிருந்தால் ஒரு 10 பாயிண்ட்டுங்கிறது நமக்கு எவ்வளோன்னா 250 ரூபா இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் புட் ஆப்ஷனில். ஏன்னா நான் நிறையா இன்றைக்கி மார்க்கெட் வந்து எக்ஸ்பிரி, அதாவது நிஃப்டியோடைய எக்ஸ்பிரி அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் மீறி நம்ம நிறைய டைம் சொல்கிறது என்னென்னா ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து நிஃப்டியாக இருந்தோன்னா ஒரு 10 to 20 பாயிண்ட் மேக்ஸிமம், மினிமம் 10 மேக்ஸிமம் 20 அந்த லெவலில் உள்ளதான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
என்ன ரீசன் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ நான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் நான் கொடுத்துருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,500 அதாவது 486 அந்த சார் 400 ஆமாம் 486 476 நினைக்கிறேன் சம்திங், நான் அதை மறந்துட்டேன். ஸோ அந்த ரேஞ்சில் சப்போர்ட் இருக்குது. அப்போ 23,500ங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கலாமானா எடுக்கலாம்னா, ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம், ரிஸ்க்கு தான் அது, ஆனால் எடுக்கலாம். எடுத்து நம்ம சின்ன ஒரு 10 பாயிண்டில் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எதிர்பார்க்குறது 10 பாயிண்ட் நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சுட்டு வெளியே வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, வெளியே வந்துட்டோம். மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 23,500 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவல். ஓகே, 23,500 சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம வந்து ஒரு கால் சைடில் ட்ரேட் எடுத்துருக்கலாம். அதுக்கான வாய்ப்பையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, 23,500 இன்றைக்கி 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டியினுடைய ஸ்பாட் ப்ரைஸ் பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே, இதுதான் நிஃப்டியோடைய ஸ்பாட்டோட சார்ட்டு. நிஃப்டியுடைய ஸ்பாட் சார்ட் படி பார்த்தோன்னா நமக்கு வந்து 9:35, அதாவது 9:30 9:30க்கு ஆல்மோஸ்ட் இந்த ப்ரைஸோட க்ளோசிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,500 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து 23,500 அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் நிற்கி. அப்போ 23,500ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கான வீடியோ டெய்லி கொடுக்குறோம். அதில் நம்ம சொல்லியிருக்கோம் 23,500ங்கிறது ஒரு சப்போர்ட், ஒரு மேஜரான சப்போர்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு கால்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்னா கண்டிப்பாக பார்க்கலாம். 23,000 இப்போ நம்ம 23,600லேருந்து 23,500 ப்ரைஸ் எடுக்கணும். 23,500ங்கிறத இப்போ அட் த மணியாக இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ 23,500 காலுடைய ப்ரீமியம் நம்ம எடுப்போம். கால் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, காலுக்கான சப்போர்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் கீழே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,450 23,450 அப்படிங்கிறது வந்து 23,450 அப்படிங்கிற புட் ஆப்ஷன். 23,450 புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. ஓகே, 23,450 அப்படிங்கிற 23,450 அப்படிங்கிற புட் ஆப்ஷனில் நம்ம இருக்கிறோம். அந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோஸ் புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 51 ரூபா. ஓகே, இதுதான் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் நடந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51 ரூபா. அப்போ 51 ரூபாங்கிறது நமக்கு சப்போர்ட். மார்க்கெட் வந்து 23,500லேருந்து கீழே இறங்கணும்னா புட் ஆப்ஷன் வந்து வீக் ஆகணும். புட் ஆப்ஷன் வீக் ஆனால் தான் 23,500லேருந்து மார்க்கெட் வந்து 23,450 400 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போ புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 51 ரூபா. அந்த 51 ரூபா லைன் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் 23,500க்கான லெவலில். ஓகே, இந்த இருக்கா, இது 51 ரூபாங்குது புட் ஆப்ஷனுடைய சப்போர்ட். 23,500 அப்படிங்கிற காலுடைய ப்ரீமியத்துக்கு சப்போர்ட். ஸோ மார்க்கெட் வந்து எப்போ வந்து இந்த 23,500 அப்படிங்கிற புட் ஆப்ஷன், அதாவது 23,450 450 புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 51 ரூபா. 51 ரூபாய் மார்க்கெட் வந்து எப்போ க்ளோசிங் கொடுக்குதோ, ஒரு கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்கோ, அப்போ நம்ம காலில் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா நிஃப்டியினுடைய சப்போர்ட்டும் 23,500. ஸோ இங்கே நமக்கு சப்போர்ட் எடுக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் சப்போர்ட் வந்து 51 ரூபாவில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு நமக்கு. ஓகேவா, இந்த 51 ரூபாயை மார்க்கெட் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்து சப்போர்ட்டாவோ அப்படியே வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டைம் வந்து இந்த இடத்துல ட்ரேட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஆகுது, சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இப்படி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தொடர்ந்து கண்டினியூவாக ட்ரேட் நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து எப்போ ஃபர்தராக வந்து மேலே ஆகுதுன்னா வைவாப் நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். வைவாப்புக்கு மேலே நல்ல ஒரு க்ளோசிங் கொடுக்கும்போது நம்ம வந்து கால் சைட் ட்ரேட் எடுக்கலாம். வைவாப்புக்கு மேலே எப்போ நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு பார்க்கலாம். நல்ல ஒரு க்ளோசிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த கேண்டில் வந்து வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஏன்னா வைவாப்புக்கு ஃபுல் பாடி மேலே கேண்டில் க்ளோசிங் கொடுக்கலாம், நம்ம எடுக்கலாம். ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிட வேண்டியதான். ஓகேவா, இதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. நான் நிறைய இதில் சொல்கிறது. அப்போ இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரி கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு என்ட்ரி கேண்டில். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 65 ரூபா. 65 ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா
நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரூ. 75 நமக்கு வந்து அதோட ஹை பிரைஸ். ஸோ ரூ. 75ங்கிறது அடுத்த ஹை பிரைஸ். ஓகே. அதில் ஒரு 10 பாயிண்ட். அப்போ அதில் ஒரு 250, இதில் ஒரு 250. ஸோ இன்றைக்கி ஒரு ரூ. 500 நெட்டாக நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தால். ஓகேவா? தொடர்ந்து நம்மளோட வீடியோ, அதாவது என்னன்னா ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் வந்து டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து என்றைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சிக்ஸாக்காக ட்ரேட் ஆகி மார்க்கெட் வந்து எங்கேயுமே வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி நடந்தது தான் இன்றைக்கி. மார்க்கெட் பாருங்கள், இன்றைக்கி வந்து சப்போர்ட் லைன், அதாவது என்னென்னா 23,450 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் அந்த 23,500ங்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்குனா அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,450. 450னுடைய புட் ஆப்ஷன் வீக் ஆனால் தான் மார்க்கெட் கண்டினியூவாக கீழே இறங்கும். புட் ஆப்ஷன் வீக் ஆகலை, ஏன்னா அதோட லைன் தான் வந்து ₹51 ப்ரீவியஸ் க்ளோசிங். அந்த ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ்லேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட கரண்ட் ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹42 நினைக்கிறேன். புட் ஆப்ஷனுடைய கரண்ட் ஓப்பன் ப்ரைஸ் அந்த ₹42 ஒரு லைன் போட்டு வைப்போம் நம்ம. ஓகே, பாருங்கள், இது வந்து கரண்ட் ஓப்பன் ப்ரைஸ். புட் ஆப்ஷன் அந்த 23,450 அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய கரண்ட் ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹42. இது ப்ரீவியஸ் க்ளோசிங். ஓகேவா? அப்போ இந்த 2 லைன்லேயும் தான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதை ஓப்பன் ப்ரைஸை பாருங்கள், கரெக்டாக ஓப்பன் ப்ரைஸ் இதான் வந்து ஓப்பன் ப்ரைஸ். புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து இதான். இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேயே தான் கண்டினியூவாக ட்ரேடு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. அப்போ 23,500ங்கிறது சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம். அது சப்போர்ட் எதுவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து அதாவது ஆப்ஷனுடைய பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி படி பார்க்கும்போது ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் வந்து கரெக்டாக அந்த 23,500 அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது மல்டி டைம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியுங்கிற வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி.